திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எழுதியருளிய 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை குகஸ்ரீ வாரியார் பதிப்பகத்தார் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் பெருவாரியான தலைப்புகளுக்கு 50% விலை குறைப்பு செய்திருக்கிறார்கள். அன்பர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044248457666 மற்றும் அலைபேசி எண் 9840855049. நன்றி. நூற்றாண்டிலே சைவ வைஷ்ணவ சண்டை கோர தாண்டவன் ஆடிய பொழுது அருணகிரி பெருமான் திருவவதார நோக்கமே சைவ வைஷ்ணவ ஒற்றி. நாம ஒரு தெளிவா எத்தனை முயற்சி பண்ணி திருவம்பாவை திருப்பாவை விழாவை கொண்டாங்க. 2 ஒரே புத்தகமா போட்டு மார்கழி மாதம் திருப்பாவை படிக்கணும். திருவம்பா அவங்க பெரியவருடைய ஆர்வம் சைவம் வைஷ்ணவம் ஒற்றுமையா. காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடு. இன்னைக்கு வேதனை அடைந்துதானே, இன்னைக்கு திதி அடைந்தானே வேதனை லங்கை. எல்லாரும் ஒற்றுமையா ட்ரெயின்ல போறபோது இந்த சீட்ல சைவம், இந்த பக்கம் வைஷ்ணவன். இவர் தேவாரம் படிக்கிறார், அவர் திருவாய் படிக்கிறார். இவர் சும்மா இருக்கிறாரு. அவரை பார்த்து வாய் நெத்தி இப்படிதானே விபூதி இப்படிதானே ஏன் இப்படி போடுற அறிவு இவரா போடுறாரு, பரம்பரையா போடுறாரு. இவரு கோபம் பல்லவரை மனுஷன் ஒட்டந்தாயா இப்படி வளர்றான். மனுஷனை தவிர ஆடு மாடு அட்டை அடல போலாம் பாம்பு தண்ணி நாய் கழுத குதிரை எல்லாம் விதந்தியா வளருது. நீ இப்படி போடுறையே, நீ நாயி நரி கழுத குதிரை நான் இப்படி போடுறதே மனுஷன். இதுக்கு ஒன்றை மட்டும் இப்படி போயிட்டு போகும். நாங்கள் திருநீற்றை எடுக்கிற பொழுது சிவபெருமானை முடிசார்ந்த மன்னர் மற்றும் உள்ளோரும் முடிவில் பிடிசாம்பலாய் என்று பண்ணோம். சாம்பல் தத்துவம் 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 தெரியுமா? நாங்க கண்ணாடி எடுத்து குச்சியில விபூதி எடுத்து ஒரு சின்ன குச்சி நாராயணா குச்சி வேண்டும், கோயிந்தா வைகுந்தா பக்தி வேண்டும், இந்த திருமண் பக்தி வேண்டும், புத்தி வேண்டும், அன்பு வேண்டும், அருள். நீ விபூதி வைக்கிறதே மோட்சம் வேணா, பக்தி வேணா, ஒண்ணும் வேணா. இப்படி வைக்கிறது பகவான. இதான் சைவ வைஷ்ணவ சண்டை. பௌர்ணமி திதி மூலா நட்சத்திரம் சிவஞான பானுவாக கருவடைந்து வத்து ததிங்கள் பயிரிந்து முற்றி பயிர்ந்து கலை வந்துரித்து குழந்தை வடிவாய் கழிவி எங்கெடுத்து சுரந்து கழிவி எங்கெடுத்து சுரந்து முறையறிந்திருக்க கதறி அங்கே குட்டி தவறு விளையாய் அதை கடங்கள் வட்டி கடங்க இருபுதம்மை கொச்சு சிறந்த அவை அணிந்து முற்றி வயதேறி அறியவென்ற நட்பை புணர்ந்து விழியுழந்து முற்றிருந்ததவையில் வச்சிட்டம் என்று அந்த சுவாமிகள் சிவஞான பானுவாக தோன்றினார். எனக்கு அருணகிரிநாதர் தான் குரு. நாம சின்னஞ்சிறு வயசுல திருவண்ணாமலையே எங்க அப்பா அழைச்சிட்டு போவார். ஒரு போட்டோ 3/4 ரூபாய், ஒரு 2 படம் 3 படம் வாங்கியாந்து எங்க ஊர்ல தக்கோட விட்டு வச்சு பூஜை பண்ணணும்னு அந்த வயசு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு வந்த போது பல கோயில அருணையார் பெருசு, மதுரை கோயில அரியன்னா அருணையார் பெருசு சொன்னேன். மதுரை கோயில், திருச்செங்கோடு, வயலூர், பழனி, பல ஆலயங்களில் அருணகிரிநாதர் பிரதிஷ்டை பண்ணி அருணகிரியாரை வழிபட்டால் எல்லாரும் சேமம். முருகனுடைய
அருள் பெற்றவர்கள் அருணகிரியாருக்கு சமானம் கிடையாது. ரொம்ப பெரியவர். அடியேன் சொல்லல, தாய்மனா ஐயா அருணகிரியப்பா உனை போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினறியார் வையகத்தோர் சாற்ற அரிதி என்று ஏசத்தால் தன் அணையாய் தனக்குத்தானே சமானமானவர். கடலுக்கு நிகர் கடல், ஆதித்தருக்கு நிகர் ஆதித்தர், கங்கைக்கு நிகர் கங்கை, அருணகிரியாருக்கு நிகர். இந்த போப்பாண்டவர் ராஜீவ் காந்தி எல்லாம் சாமான்யமான தலைவர். முருகப்பெருமான் இந்த இந்தியாவுக்கா தலைவர்? இது 5 வருஷம் தான் சொல்லுங்க. அதனால யாரு முருகப்பெருமான் 5 ஆண்டா இல்ல இந்தியாவுக்கு தான் தலைவர். சத்யஞானம் அனந்தம் விஷ்மயோவேதி நிஹிதம் குஹாயாம் வேதம். சத்தியம் என்று சொல்றது, அனந்தம் முடிவில்லாதது, பிரம்மம் பெரிய. இந்த ஆட்சியா கண்டதுக்கா தலைவர்? சர்வாண்டாதி பதௌ தஸ்மின் குஹே பரம பாவனே, அண்டகோடிகளுக்கெல்லாம் தனிப்பெருந்தது. அத்தகைய முருகப்பெருமான் அருணகிரியார் எங்கே நினைத்தாலும் அங்கே வருவார். எங்கே அடுத்த சினவடிவேனும் திருமுகம் பங்கே நிலைத்தனல் பன்னிரு கோளும் பதுமமலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பின் அங்கே என் வந்து எதி நிற்பனே. சுவாமி சொல்ற, நான் எங்கே நினைப்பின் அங்கே என் வந்து எதி நிற்பனே. இதிலிருந்து அருணகிரியார் பெருமையை நீங்க விளங்கிக் கொள்ளலாம் தான். அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகன் மூவரும் தேவரும் காணாத தேவாதி தேவன் அருணகிரியார் எங்கே நினைத்தால் அங்கே வருகிறதா அருணகிரியார் நமஸ்காரம். இன்று முதல் நீங்க எல்லாம் திருக்குறள் படிக்கணும். தினம் ஒரு பாட்டு படுத்துகிற போது ஒரு திருக்குறள் படிச்சுட்டு படுத்து. ஏன்னா எழுந்தவுடன் வேலை படுக்கிற போது கொஞ்சம் 2 நிமிடம் லேட்டா படுக்கிறார். யார் திருக்குறளை அன்றாடம் படிக்கிறாங்களோ அவங்க இருக்கிறதுக்கு எவன் வரவாங்க. ஆளுங்கட்சி சேர்ந்தவன்னா போலீஸ் வராது. வந்தாலும் இந்த 5 ஆண்டு ஆளுந்த கட்சிக்கே இவ்வளவு பெருமைன்னா ஆண்டவன் 5-6 வருஷம் ஆள்றது. யம தரிசனம் வராது, காலவாசம் வராது. திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வருவாரே ஒருத்தரை மதிப்பதில்லை சிந்தை வருவார். கரகாட்டம்லாம் 10 அடி அந்த பக்கம் வைக்கணும் பகவானுக்கு. தினமும் நாளிலிருந்து இன்னைக்கு பட்டுகிற போது ஒரு சின்ன திருக்குறள். எனக்கு நிறைய வேலை, தினமும் சின்ன சின்ன திருக்குறளா பாராயணம் பண்ணு. எல்லா பாட்டையும் நீ பாடம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு. நான் இன்னைக்குதான் சொல்றேன், இது வரைக்கும் சொல்றேன். காலனிடத்து அணுகாதே காட்சினியில் பிறவாதே சீர அகத்திய ஞான தேனமுதை தருவாயே மாலையனு கரியானே மாதவரை பிரியானே 4 முறை பொருளோதே நாககிரி பெருமாள் திருச்செங்கோடு திருப்பூர். அதை விட சின்ன திருப்புகள் இரவாமல் பிறவாமல் எனையாசல் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வி தருவாயே புறமாதை புனர்வோதே குகனேஸ்வர் குமரேசா அறமாலை புகழ்வோதே அதிநோசி பெருமாள். கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டுகளாக இந்த 2 பாட்டை தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த 2 திருப்பணியும் செய்ய வேண்டிய பொறுப்பு என் தலைவருக்கு. அவிநாசிலே ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம்னா இப்ப திருச்செங்கோட்டிலே 30-40 லட்சம் ரூபாயில திருப்பணி. மலப்பாதை அரசாங்கத்தார் போடுறாங்க. பொன்னையா அவர் என்ன இரும்பையாவா பொன்னையா வைகாசில கும்பாபிஷேகம். தினந்தோறும் சின்ன சின்ன திருக்குறளா படி.